எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 79. 79ல் என்னன்னா, இந்த இந்திரன் அங்கே இருந்தான் இல்லையா, இந்திரன் வந்து அந்த அந்த திலீப் என்ற முனிவரை கொண்ட உடனே அவனுக்கு அசாத்திய இது வந்துடும், தோஷம் வந்துடும். தோஷம் வந்த உடனே அந்த தோஷத்தை அவனால் தவிர்க்க முடியாது. இப்போ எல்லாரும் சொல்லுவான், அவன் வந்து அந்த திலீப் அந்த விஸ்வரூபன் வந்து ஒரு நாளும் அவன் வந்து அவன் அப்பாவுக்குன்னு பண்ணலையே, அவன் இவாள்லாம் நன்னா இருக்கணும், தேவர்கள்லாம் நன்னா இருக்கணும்னு தானே பண்ணான், அவனை நீ கொண்டது தப்புன்னு எல்லாரும் சொல்லுவான். இந்த பழிக்காக அவன் பயந்துட்டு என்ன பண்ணுவான், அவனுக்கு தோஷம் வேற வந்துடும். அந்த பழி அவன் சும்மா அவனை கொண்டுட்டதுனால அந்த தோஷம் வந்தவொடனே அந்த தோஷத்துக்காக தவிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான், போய் நீலமலை சாரில் போய் ஒரு இதில் ஒரு இலை தண்டில் ஒளிஞ்சிட்டு தவம் பண்ண ஆரம்பிச்சிடும். தவம் பண்ண ஆரம்பித்தோடனே இந்திரலோகத்தில் இந்திரன் இல்லாமல் இருக்குது. இந்திரலோகம் உடனே யாரையாவது இந்திரன் ஆக்கணும். இந்திரன் ஆக்கணும் போது மறுபடியும் எல்லாரும் நாரதர்கிட்ட போவான். தேவர்கள்லாம் போய் நாரதர்கிட்ட, நாரதரே நீங்கள் தான் வழி சொல்லணும், இது மாதிரி ஆயிடுச்சு, இந்திரனை வந்து காணும், இந்திரனை விட்டு போயிட்டான், இந்திர சபையை விட்டு அவன் எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டான், அவனுக்கு வந்து இந்த விஸ்வரூபனை கொண்டதுனால அவனுக்கு பாவம் வந்துடுது, நாங்கள் எவ்வளோ சொன்னோம் எல்லாரும் கேட்கல, இவன் வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு ராட்சசியோட பொண்ணு இல்லை, பிள்ளை இல்லை, அவளுக்கு ராட்சச குலத்துக்கு அவன் லாபம் செய்வான், எதையாவது இங்கேருந்து போய் சொல்லுவான், இவனை உயிரோட விடக்கூடாதுன்றதுக்காக கொண்டுட்டான் அப்படின்வான். அதுக்கப்புறம் அவன் அப்பா அந்த இது இருந்தது, முனிவர் இருந்தது, அவர் வந்து விருத்தாசனை அனுப்பினது, விருத்தாசனை இவர் கொண்டது எல்லாத்தையும் சொல்லுவார். சொன்ன உடனே விருத்தாசனை கொண்டு தான் இவன் போய் ஒழிஞ்சிடுவான். இந்திரன் ஒழிஞ்ச உடனே இந்திரலோகத்தில் இந்திரனுக்கு ஆள் இல்லாமல் இருக்கு. இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இந்திரனே இல்லாத ஒரு நாடு எப்படி இருக்கும்? ஒரு நாடுக்கு அரசனே இல்லாமல் இருக்கணும்னு இந்திர பதவிக்கு எல்லாரையும் அனுப்பலாம் முடியாது. அந்த நேரத்தில் யார் வந்து அஸ்வமேத யாகம் செஞ்சிருக்காளோ, பூமியில் 100 அஸ்வமேத யாகம் செய்திருக்கணும், அந்த மாதிரி யாராவது செஞ்சிருந்தாள்னா அவளை கொண்டு வைக்கலான்னு பார்ப்பான். அந்த மாதிரி தேடும்போது நகுஷன் ஒருத்தன் கிடைப்பான். நகுஷன் ஒரு ராஜா 100 அஸ்வமேத யாகம் பண்ணிடுறான். பண்ணின உடனே அவனுக்கு வந்து இந்திர பதவி அவனுக்கு கொடுக்கணும். அதான் நாரதர் சொல்லுவார், நீங்க போய் நகுஷனை கூட்டின்னு வந்து இந்திரன் ஆக்கிக்குவோம், இந்திர பதவி அவனுக்கு டியூ இருக்கு, கொடுக்க வேண்டியது இருக்கு, அவனுக்கு இந்திர பதவிக்கு வந்தாகணும், அவன் வாழ்நாளைக்குள்ள அவனுக்கு இந்திர பதவி கொடுக்கணும், இந்திர பதவி இப்போ ஏதாவது நேரம் சரியான நேரம் போய் அவனை கூட்டின்னு வந்துருக்கோன்னுவார். சரி நீ போவா போய் அவரை கூட்டின்னு வருவான். அந்த நகுஷனை கூட்டின்னு வரத்துக்கு போவான். நகுஷனை போய் இது பண்ணி அப்புறம் தேவர்கள்லாம் போய் நகுஷன்கிட்ட வந்து நீ வந்து இந்திர பதவி ஏற்றுக்கணும்னு உடனே நகுஷனுக்கு சந்தோஷமாயிடும். அதுக்கு தான் அந்த யாகம் பண்ணான், இந்திர பதவி தேடி வருதுன்னு போய் நகுஷன் அந்த இந்திர பதவியில் இருக்கான். முதல்ல ரொம்ப நல்லா பரிபாலனெல்லாம் பண்ணுறான், எல்லாத்தையும் என்ன பண்ணுறான். போக போக அவனுக்கு இந்த இந்திரலோகமே என்னோட லோகம், இது யார் என்ன 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 பண்ண முடியும், நான் எவ்வளோ பெரிய ஆள் என்ற ஒரு எண்ணம் மனசில் வந்துருக்கு. வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக இந்திர தேவர்களை எல்லாம் இது பண்ண ஆரம்பிப்பான். நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அப்படி இப்படின்னு. இந்த நகுஷன்றவன் வந்து ஆக்சுவலாக அவன் ஒரு ராஜா, பூமியில் ஒரு ராஜா, நல்ல நேர்மையாக அந்த ராஜா தான். இந்த செல்வம் வந்ததுனால அவனுக்கு அந்த திமிரு வந்துடுது. இந்த செல்வத்தால் வந்து திமிருது. இந்த பூலோகம் என்ன இருந்தாலும் இந்திரலோகத்தை ஆட்சி செய்யுதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இந்திரலோக பதவின்றது சாதாரணமாக கிடைக்குமா எல்லாருக்கும்? அவனுக்கு கிடைச்சிக்கணுன்னே அதை உபயோகப்படுத்திக்க தெரியல. அது பார்த்தோன்னே இவனுக்கு அந்த திமிரு இருமாப்பு வந்துடுது. எல்லாரையும் மதிக்கிறதில்ல, யாரையும் நான் பிரம்மாவை போய் பார்க்கறதில்ல, மகாவிஷ்ணு சிவனை எல்லாம் போய் பார்க்கறதில்ல. ஒன்று நான் வாழ யார் நம்மள யார் சொல்கிறது, நம்ம இந்திரலோகம் நம்ம லோகத்துக்கு நம்ம ராஜா அப்படின்ட்டு அழைச்சிட்டு உட்காந்துட்டு அவன் வந்து ஒரே இது பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவன் எல்லாரையும் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் முனிவர்களையெல்லாம் இது பண்ணுறது, துன்பப்படுத்துறது, அந்த ரிஷிகளை எல்லாம் துன்பப்படுத்துறது, தேவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறது, இதெல்லாம் வந்துடுது. இவனோட தாங்க முடியல. இவனுக்கு எல்லாம் ஒரு சூழ்நிலை வந்து உச்சகட்டமானவொடனே இந்திராணி இருக்கா பார்த்தீங்களா, இந்திராணி தானே ஒழிஞ்சுட்டான். இந்திராணி இருக்கும்போது இந்திராணியை நம்ம அடையணும். அங்கே தேவலோகத்தில் பெண்கள்கிட்ட அவன் ரொம்ப இதுவாக நடந்துக்கிறான், எல்லா பெண்களையும் அனுபவிச்சிடறான். அங்கே இருக்கிற தேவலோகத்து பெண்களை எல்லாரையும் அனுபவிக்கிறான். எல்லாரும் பண்ணோட இந்திராணி மட்டும் என்ன வசதியா, இந்திரன் இல்லை, இப்போ இந்திரன் நான் தானே, தேவர்களுக்கு தான் அந்த அந்த இதெல்லாம் கிடையாது, நான் தானே இப்போ இந்திரன் யாரு, நான் தானே, எனக்கு அவள் மனைவியாக இருக்க வேண்டியது தானே, அவள் வந்து எனக்கு மனைவியாக இருக்கணும் அப்படின்வான். போய் தூது சொல்லி அனுப்புவான். தூது சொல்லி அனுப்பினா அவள் பயந்து சாவா, ஐயோ இது என்னது புது மாதிரி வந்துருத்த இந்த தொல்லை அப்படின்ட்டு அவள் கடந்து திண்டாடுவான். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. இவனை கிட்ட இவனை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கழிச்சுட்டே வருவா. எவ்வளோ நாள் தட்டி கழிச்சுட்டு வருவான் நகுஷனை. ஆனால் ஒரு ஸ்டேஜில் நகுஷன் வந்து அவனே பொறுமை இழந்துருவான்.
பொறுமை வந்து இவளை போய் நேராக போய் நீ என்ன சொல்ற, நீ என்ன வரப்போறியா இல்லையா, என் கூட வரப்போறியா இல்லையா, நான் தான் இப்போ இந்திரன், நீ எனக்கு பட்டத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவ, நீ உன் புருஷன் போயிட்டான்னா அதெல்லாம் கணக்கு கிடையாது, நீ இருக்கல்ல, நீ வந்து என் கூட இரு, இல்லைன்னா உன்னை கொண்டுட்டு வேணும், என்னை கொல்லு பரவாயில்லன்னா, உன்னை கொல்லுறது நான் வெறுப்ப கொல்ல மாட்டேன், உன்னை நான் வந்து அடைஞ்சிட்டு தான் கொல்லுவேன்னுவான். நீயா வந்துட்டேன்னா நீ என் கூட ராஜ போகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கலாம், நீயா வரலன்னா நான் உன்னை கொல்லுவேன், உன்னை கொல்றதுன்னா இப்படி கொல்ல மாட்டேன், உன்னை நான் அடைஞ்சிட்டு உன்னை சின்னாபின்னப்படுத்திட்டு தான் நான் அப்புறம் தான் உன்னை கொல்லுவேன் அப்படின்னுவோம். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி எனக்கு ஒரு 4 நாள் டைம் கொடு, நான் சொல்கிறேன், நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுப்பான். சரி உனக்கு 4 நாள் டைம் தரேன், இந்த 4 நாளைக்குள்ளே எனக்கு நல்ல ஒரு பதிலை தேடி வைட்டு போயிடுவான். போனோடனே இவன் என்ன பண்ணுறா, போய் நாரதர் காலில் விழுறா. இவன் தான் மறுபடியும் போய் நாரதர் காலில் விழுறா. நாரதரே எப்படியாவது இது பண்ணுவோம், இந்த இந்திரன் வேறு எங்கேயோ ஒழிஞ்சு போயிட்டான், எங்கே போய் ஒழிஞ்சு போயிருக்கான்னு தெரியல, எங்கே ஒழிஞ்சுட்டு இருக்கான்னு தெரியல, இந்திரனை கண்டுபிடிக்க முடியல, இந்திரனை கண்டுபிடிக்க நேரத்தில் நான் நிராதவா நிற்கிறேன், என்ன அடையிறதுக்கு இந்த நவுஷன் துடிக்கிறான், இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணும், எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, நீங்க தான் எனக்கு வழி பண்ணணும். திரௌபதிக்கு எப்படி ஆடையை கொடுத்து கிருஷ்ணன் காப்பாத்தினாரோ அது மாதிரி எனக்கு நீங்க வழி பண்ணணும், ஏதாவது வழி பண்ணி தான் ஆகணும்னு அப்படியே நாரதர் காலில் விழுந்து கெட்டியா பிடிச்சிக்கிறார். நாரதர் நாரதரை நாரதர் என்ன பண்றாரு, எல்லாம் யோசனை பண்ணிட்டு, நாரதர் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது, ஆனா நாரதர் சில விஷயங்களை சொல்லிடுவார். அந்த இதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், இந்திரன் வந்து இமயமலையில போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இமயமலையில ஒரு பெரிய தடாகம் இருக்கும். அந்த தடாகத்துல தாமரைப்பூ ஒன்று, ஒரே பூ பூத்துருக்கும் அந்த குளத்துல. அந்த ஒரே பூவோட தண்டுல அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான் இந்திரன். அவனை போய் பாரு, சொல்லுவான் ஏதாவது வழின்னுவான். இவன் என்ன பண்ணுவான், அப்படியே 4 நாள் டைம் ஆகிருக்கல, அந்த 4 நாள்ல மெதுவா அந்த தாமரை தண்டுல போய் அவனை பிடிப்பான். இந்திரனை பிடிச்சிட்டு அழுவான், நீ பண்ணதுனால இப்ப என்ன வந்து அவன் என்ன வரணும், என்ன கூட வந்து இருக்கணும்னு சொல்றான், நான் எப்படி சமாளிக்கிறது, இவனை நான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு இந்திரன்கிட்ட சொல்லுவான். இந்திரன் வந்து தன்னுடைய நிலைமையை நினச்சி இது பண்ணிட்டு இருப்பான். இருந்தாலும் தன் மனைவி அவன் அடையணும்னு நினைக்கிறான்னா இந்திரனால் பொறுக்க முடியாது, அது நியாயமும் இல்லைன்றதுனால அவன் வந்து ரொம்ப துக்கப்படுவான், ரொம்ப இது பண்ணுவான். என்ன பண்ணுறது, இப்போ ஒய்ஃபை காப்பாற்ற வேண்டியது புருஷனோட கடமை இல்லையா, நீ தான் என்னோட புருஷன், நீ என்னை காப்பாற்ற, நீ வந்து ஒளிஞ்சுட்டா நான் மாட்டின்ட்டேன் அவங்ககிட்டன்னு அவன் இந்திராணி சத்தம் போடுவான். சத்தம் போட்ட உடனே என்ன பண்ணுவான், இரு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப யோசனை பண்ணிட்டே இருப்பான். யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது அவனுக்கு அந்த நேரத்தில் வந்து பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிக்கும். அந்த தோஷம் எவ்வளோ நாள் அவன் தவம் பண்ணால் நீங்கும் அப்படின்றத பார்ப்பான். அவனுக்கு அந்த அடுத்த ஒரு 2-3 நாள் அவன் தவம் பண்ணி முடிச்சான்னா அவனோட இது முடிஞ்சிடும், அந்த இது தீர்ந்துடும். அந்த தகுந்தவொடனே என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணுவான். சரி நான் தவம் பண்ணிட்டு நான் வெளியில் வந்துடுவேன், இன்னொரு 4 நாளில் வெளில வந்துடுவேன், இந்த 4 நாள் நீ மெதுவாக அவங்ககிட்ட ஓட்டு, நீ 4 நாள் வாங்கியிருக்க டைம் வச்சுட்டு ஓட்டிட்டு அவன் வரும்போது நீ அவன் என்ன பண்ண, அவனுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நடி, முதல்ல அவனுக்கு ஒத்துட்டா மாதிரி நடிச்சுட்டு மெதுவாக அவனை வந்து நீ இப்படியெல்லாம் வரக்கூடாது, இருக்கிற இந்த மாதிரி நீ வந்து சாதாரண நீ ஆள் இல்லை, நீ வந்து இந்திரனோட பதவிக்கு வந்துட்ட, அதனால நீ வந்து இந்த தேவர்களை எல்லாம் அவளை வந்து வாகனமாக தூக்கிட்டு வர வைக்க, அவனை சப்த ரிஷிகள் தூக்கிட்டு வரணும் அவனை, அப்போ நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிடுவான். உடனே இந்திராணி போவா. இந்திராணி போயிருக்கப்போ நகுஷன் வருவான். நகுஷன் வந்து உன்னை நான் சொன்னேன் 4 நாள் ஆகிடுச்சு என்ன பண்ண போறேன்னுவான். நான் தேடி பார்த்துட்டேன், எனக்கு இந்திரன் இருக்கிற இடமும் தெரியல, எனக்கு போய் வேற வாழறதுக்கு இடமும் இல்லை, இப்போதைக்கு இந்திரன் நீங்கள் தான். சரி நான் அதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு இப்போ இருக்கிற இந்திரனை நான் அப்போ அடையிறதுன்றது தான் எனக்கு சரியா இருக்குமே ஒழிய இந்திரன் இல்லைன்றது இல்லை. பழைய இந்திரன் காணாமல் போயிட்டான், அவன் போனது போகட்டும் பரவாயில்ல, போனால் பரவாயில்ல, இப்போ இருக்கிற இந்திரனை நான் ஏற்றுக்கிறேன், உன்னை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன், நீ இப்படியெல்லாம் வரக்கூடாது, நீ இதெல்லாம் வந்து சரியா இல்லை. அந்த சப்த ரிஷிகள் இருக்கால்ல, அவளை வந்து வாகனமாக யூஸ் பண்ணு. இது வரைக்கும் இந்த வேற யாருக்குமே இல்லாத வாகனமாக இருக்கணும். யாருக்குமே இல்லாத வாகனம்ன்றது அதுதான், ரிஷிகள் தூக்கிட்டு வர்றது தான் உனக்கு வாகனம். அது வந்து இது வரைக்கும் எந்த ராஜாவும் எந்த அரசனும் யூஸ் பண்ணாத வாகனம். அந்த வாகனத்தை நீ யூஸ் பண்ணி என்கிட்ட வா அப்படின்வான். இவனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னைக்கு வரலன்னா அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு வான்னு சொல்லுவான். பௌர்ணமி அன்னைக்கு வாரினோடனே இவன் வந்து என்ன பண்ணுவான், போய் சப்த ரிஷிகளை கூப்பிட்டு நீங்கள்லாம் வந்து எனக்கு வாகனம் மாறணும், என்னை சுமந்துட்டு போய் இந்திராணி கிட்ட விடணும், இந்திராணியோட சபையில் என்னை கொண்டு போய் இந்திராணியோட அந்தப்புறத்தில் என்னை கொண்டு போய் விடணும். இவன் சப்த ரிஷிகளும் அப்படியே கொதிப்பா அவளுக்குள்ள, இது என்ன எவ்வளோ இவனுக்கு வந்த இது காலம், இவன் வந்து இவனுக்கு வந்து இந்திர பதவியை கொடுத்தா இவன் வந்து இப்படி யூஸ் பண்ணானே, இப்போ இந்திராணியை வேற அடைய போறானே, இதெல்லாம் நமக்கு அடங்காத, இதெல்லாம் நமக்கு அடுக்காது, என்ன பண்றதுன்னு அவன் யோசிப்பா. யோசிச்சாலும் சரி இந்திரன் வந்துட்டு சொல்றான், என்ன பண்றது, அவன் இல்லாட்டா நம்மள நகுஷன் வந்து அவனோட குணத்தை காட்டி நம்மளை துன்புறுத்துவான், என்ன பண்றது, சரி ஒத்துப்போம் பரவாயில்ல
அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவான், மெதுவாக இந்திராணிக்கிட்ட இந்திராணிக்கிட்ட சரின்னுவான். அவன் அந்த பௌர்ணமி என்னைக்கு வர்றதுன்னு அவன் துடிச்சுட்டு இருப்பான். நகுஷனுக்கு வந்து இந்திராணி ஒத்துட்டாருன உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறோன்றதே புரியல அவனுக்கு. உடனே ரிஷிகளை எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவேன், நான் பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருங்க, நான் வருவேன், என்னை தூக்கின்னு போகணும் நீங்கன்னுவான். சரி அதனால என்ன பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த பல்லக்கு கட்டி அந்த பல்லக்கை இவாளை தூக்கின்னு போக வைக்கிறான். இவாளை தூக்கிட்டு பௌர்ணமி வருது. பௌர்ணமி வந்த உடனே ஆச்சா வாங்க சப்தரிஷி வருவா, எல்லாரும் வருவா. வந்த உடனே பாப்பா அகத்தியர் இதில் குள்ளமாக இருப்பார். அகத்தியர் குள்ளமாக இருக்க நீ எடுத்து நீ சுமக்க போகிற, ஆனால் கூட சப்தரிஷிகள் சுமந்துட்டு வரணும்னு சொல்லிருக்கா. முதல்ல சொல்லுவா அகத்தியர்கிட்ட, நீ வந்து இவாளுக்கு எல்லாம் போகிறா இல்லையா, இவாளையெல்லாம் நீ வந்து ஒழுங்காக இவாளுக்கு ஈக்குவலாக நீ தூக்கணும், வெயிட்டை நீ தூக்கிட்டு நடக்கணும்னு. அகஸ்தியர் சரின்னுவார். அகஸ்தியர் என்ன பண்ணுறது, விதியை நினச்சிட்டு அவளுக்கு இதெல்லாம் இந்த ராஜா இப்படி ஆடுறதையெல்லாம் பார்த்தா அவளுக்கு சிரிப்பு தான் ஒரு மொழியே, வேற ஒன்றும் வராது. வரும் இவனுக்கா முடிவு வரும், தானா நேரம் அப்படின்னு நினச்சிப்பா எல்லாம். ஆனால் இவா சப்த ரிஷிகளும் சரின்னு ஒத்துப்பா தூக்கின்னு போகிறதுக்கு. அவனை தூக்கின்னு போவான். ரிஷிகளுக்கு வந்து அவளுக்கு வந்து இந்த வெயிட்டை எல்லாம் தூக்கி பழக்கம் இல்லைன்றதுனால வாகனத்தில் அவனோட பல்லாக்க சுமக்க முடியாத சுமந்துட்டு போவான். ரொம்ப கஷ்டப்படுவான். ரொம்ப கஷ்டப்பட்டு போகும்போது இவன் வந்து அப்படியே ஜாலியாக மேலே உட்காந்துட்டு அப்படியே இருமாந்து போய் இந்த அடி கிடைக்க போகிற ஆசை வேற ஆனந்தம் வேற உள்ளுக்குள்ள அப்படியே சந்தோஷத்துக்கு குதூகலிச்சுட்டு இருப்பான். சீக்கிரம் போடுவான் எல்லாரையும். சீக்கிரம் போனா அவன் அப்படியே இல்லாத இந்த அகத்தியர் தூக்கிட்டு நடக்க முடியாது, கஷ்டப்படுவார். கொஞ்சம் கஷ்டப்பட்ட உடனே என்ன பண்ணுவான், ஒரு சாட்டியை எடுத்துட்டு வாங்குவான். ஒரு சாட்டையை கொண்டு கொடுப்பான். இந்த சாட்டையை வச்சுட்டு எல்லாரையும் அடிக்கும். ரிஷிகளையெல்லாம் அடித்து சீக்கிரம் போங்கன்னுவான். அவன் என்ன பண்ணுவான், அவன் நடந்து வர்றது எவ்வளோ நடக்க முடியுமோ அவ்வளோதான் நடக்க முடியும். அதுக்குள்ள பௌர்ணமி இருட்டுறதுக்கு முன்னாடி நான் போகணும்னு நினைக்க என்ன முடியல, நீங்கள்லாம் அந்த வேர்டு மெதுவாக நடக்கிறீங்களா அப்படின்னு ரிஷிகளை ரொம்ப அடிப்பான். எல்லா ரிஷிகளையும் அடிப்பான், எல்லா ரிஷிகளையும் வாங்கிப்பான். அகஸ்திரியும் வாங்கி ஒரு அடி அடிப்பான். அகஸ்தியர் அந்த அடி பட்ட உடனே சுரியில் படத்து பாருங்க, பட்ட உடனே தன்னடியாக கோவம் வந்துடும். அப்படியே அந்த ரதத்தை அந்த பல்லக்கை விட்டு இந்த வெளியே வந்துட்டு, நகுஷா நீ பெரிய ஆளா, நீ என்ன பெரிய ஆளா, நீ வந்து எங்களை எல்லாம் தூக்க வைக்கிற, நாங்கள்லாம் யாருன்னு நினச்சினேன், சப்த ரிஷிகள் நாங்கள் யார் தெரியுமா, இந்த பூலோகத்துக்கு உற்பத்தி பண்ணுவா, பூலோகத்தையே உற்பத்தி பண்ணுவா நாங்கள் தான். எங்களை என்ன நீ அவ்வளோ சீப்பாட போட்டியா, நீ இந்த நேரம் தான் இருந்துட்டு போ, அதுக்காக நீ எங்களையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எங்ககிட்ட வந்து உன் வேலையெல்லாம் காட்டாத, நாங்கள் இதுக்கெல்லாம் ஒத்துக்க போனோம். நாங்கள் இப்போ கூட நீ கூப்பிட்டதுக்காக நாங்கள் எதுக்கு ஒத்துனோம் தெரியுமா, எங்களோட சக்தியெல்லாம் வீணாகக்கூடாதுன்றது தான். இல்லாட்டா உனக்கு ஒரு சாபம் கொடுத்து உனக்கு பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நீ வந்து இந்திர பதவிக்கு லாயக்கான ஆளே கிடையாது. இந்திர பதவிக்கு நீ லாயக்கான ஆளே கிடையாது. உனக்கு இந்திரனோட பதவி வந்த செல்வாக்கு வந்தவொடனே நீ எல்லாத்தையும் மறந்துட்ட. இப்போ என்னென்னா கேவலம் இந்திராணி அடையணுன்ட்டு போகிற. நீ இந்திராணி அடையணுன்ட்டு போனேன்னா உன்னை வந்து நாங்கள் தூக்கிட்டு போகணும்னா அவசியருக்கு தாறுமாறாக போகணும். அவசியம் அவங்க வேற கூட்டுவாங்க குள்ள முனி, நீ உயரம் போல ஒன்றும் போல, நீ எதுக்கு இந்த தேரை தூக்கிறது ஒரு நாள் முடியுமா, நீ இந்த பக்கத்தில் பிடி அந்த பக்கத்தில் பிடி. அவரையே பார்த்துட்டு அவர் கொஞ்சம் வெறுப்பேற்றிடுவோம். அவருக்கு ரொம்ப கடுப்பாயிடும். அகத்தியருக்கு ஆள முடியாத கோபம் வந்துடும். கோபம் வந்த உடனே பயங்கர வெறுப்பாய், நகுஷா நீ எங்களை இது மாதிரிலாம் பண்ணுறியா, நீ வந்து மலைப்பாம்பா போய் பூமியில் கடை, அதுதான் உனக்கு சரியாக இருக்கும். உனக்கு வந்து இந்த நாட்டு இந்த இதெல்லாம் உனக்கு சரியாக வராது. இந்திர படத்தை உன்னை நீ என்ன ஆளுவை நினச்சி தான் உன்னை கொண்டு வச்சா எல்லாரும் எல்லா முனிவர்களும் ஒரு தேவர்களும் ஒன்றா சேர்த்து கொண்டு வச்சது. உனக்கு இந்திரன் இல்லாத போன உடனே இந்திரன் பதவி உனக்கு கொடுக்கணுன்றதுக்காக உன்னை கொண்டு வச்சா. நீ என்ன ஆளுவன் தான் நினச்சோம், நீ நன்னா ஆண்டு இருந்த முதல்ல. அதுக்கப்புறம் நீ வந்து ரொம்ப பெண்கள் பித்து பிடிச்சி இது மாதிரி ஆயிட்ட, உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. நீ பூமியில் போய் பாம்பா கடை அப்படின்னு சாபம் கொடுத்துருவார். அந்த சாபம் கொடுக்கும்போது தான் என்ன பண்ணுற, அப்போ அவன் நகுஷன் வந்து சுவாமி எனக்கு நான் இதெல்லாம் எனக்கு இல்லை, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இதெல்லாம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, சாபம் கொடுத்ததுதான்வார். சரி எனக்கு விமோசனம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்வார். அப்போ தான் சொல்லுவார், சத்ரயாகன்னு ஒருத்தன் ஜனமேஜயன் பண்ணுவான், அதில் விழுந்து நீ மரணம் அடைஞ்சான்னா மறுபடியும் நீ பழையபடி உன்னோட நகுஷனோட அந்த குணங்களோட நீ வந்து உன்னோட ஒரிஜினல் குணத்தோட நீ பூமியில் அரசாண்டத்துக்கு போயிடலாம். அதில் நீ செத்து போயிட்டு அதுக்கு அடுத்த பிறகு நீ மறுபடியும் நகுஷனா உன்னோட ராஜ்யத்தை நீ ஆண்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போதான் அவன் போய் விழுந்துடுவான். கீழே விழுந்த உடனே தான் கீழே போய் பாம்பா விழுந்துடுறான். அப்போ தான் அந்த ஜனமேஜயன் சத்திரயாகம் பண்ணுறான்ல, சொன்னேன் இல்லை, இந்த சத்திரயாகத்துக்கு எல்லாரையும் இழுப்பான், ஒருத்தராக இழுப்பான், எல்லாரும் வந்துடுவா, எல்லாரையும் இழுத்து போட்டுருவான்.
எல்லாரும் வந்து அந்த இதில் போய் சத்திரயாகத்தில் போய் உழுது சாவா ஒருத்தரா. நகுஷனும் போவான், நகுஷனையும் இழுத்துருவான். நகுஷனை இழுத்து கொண்டு போய் நகுஷனையும் உழுந்து அதில் செத்து போயிடுவான். செத்து போனோடனே அவனுக்கு மறுபடியும் பிறவி மாதிரி அவன் இதுவாக வந்துடுறான். தட்சகன் இருப்பான் இல்லையா, தட்சகன் தான் அவருக்கு குறி. உங்களுக்கு ஆன்மீகருக்கு வந்து தட்சகன் தான் குறி. அந்த ஜனமேஜய ராஜா அந்த இது பண்ணும்போது, அந்த யாகம் பண்ணும்போது, அந்த அவருக்கு ரிஷியா இருக்கார் இல்லையா, அவளோட குறியே என்னன்னா இந்த தட்சகன் வந்து வேணும். தட்சகன் தான் எவ்வளவு பண்ணான், தட்சகன் வந்து வேணும் அப்படின்னு அவர் கணக்கு போட்டுருப்பார். தட்சகனுக்கு தட்சகனை கொண்டு வரணும்னு தான் பார்த்துட்டே இருப்பார். தட்சகன் விழுந்தானா பார்த்துட்டுவா, தட்சகன் வரல. மீதி எல்லாரும் வந்து விழுந்துருவா, தட்சகன் வரல. தட்சகன் வரலன்னு தான் பார்த்தா தட்சகன் வந்து என்ன பண்ணுறான்னு அப்படின்னு ஞான கண்ணில் பார்ப்பார். பார்த்தா தட்சகன் வந்து இவங்கிட்ட இந்திரன்கிட்ட சரணாகதி அடைஞ்சு, இந்திரன் தட்சன் வந்து இந்திரனுக்கு ஃப்ரெண்டு. இந்திரனுக்கு ஃப்ரெண்டுன உடனே தட்சகனை வந்து அந்த தேர்காலில் சுற்றி தன்னோட அபயம் கொடுத்து வச்சிருக்காரு. இவர் பண்ணுற யாகத்தில், சத்திர யாகத்தில் அந்த தட்சகன் போய் ஒரு யாகம் செலுத்து பண்ண அவனை இழுக்கிறது. அங்கேருந்து தட்சகனை இழுக்குது. தட்சகனை இழுக்கும்போது தட்சகன் வந்து அவர் இந்திரனோட நாக்காளியை கட்டியாக பிடிச்சி விடுவான். பார்த்தா இழுத்தா பார்க்குறான், ஏன் வரல தட்சகன்னா, இதான் இந்திரன் நாற்காலியை பிடிச்சிருக்கான். உடனே என்ன பண்ணுவார், இந்த சத்திரத்தில் இந்த இது பண்ணுறாரு இல்லையா, யாகம் பண்ணும்போது அந்த முனிவர் என்ன பண்ணுவார், இந்திரனையும் சேர்த்து கொண்டு வான்னு பண்ணுவார். இந்திரனையும் சேர்த்து கொண்டு வா. அப்படியா, தட்சணம் வரமாட்டேங்கிறானா, இந்திரனோட ஆட்கள் எதிர பிடிச்சிருக்கான், இந்திரனையும் சேர்த்து எடுத்துடுவான்னு யாகம் பண்ணுவார் பாருங்க. இந்திரனையும் சேர்த்து எடுத்துடுவா. இந்திரன் வந்துடுவான், இந்திரனையும் அந்த யாகத்தில் விழுந்து சாகிற மாதிரி ஆயிடும். இந்திரனையும் எடுத்துட்டு வந்த உடனே பயந்து போயிடுவான். இந்திரன் பயந்து போயிடுவான். ஐயோ, நான் சம்மந்தமே இல்லை, என்ன கொண்டு அதான் நட்பர்கள் நல்ல நட்பெல்லாம் வந்து நான் சரியில்லாத நட்பெல்லாம் ரொம்ப நாள் நிற்காதுன்னு வலையதான் சமயத்தில் அக்காயத்தை திருப்பி போயிடுவான். இந்திரன் வந்து ஐயோ என்னால் பண்ண முடியாது, அதெல்லாம் நான் என்னையே சேர்த்து இருக்கிற மாதிரி அந்த யாகம் பண்ணுறேன், அதில் வந்து நான் போக முடியாதுண்ணா என்னால், அதனால் நான் போக மாட்டேன், நான் என்னை விட்டுரு, இந்த இதில் நான் வரமாட்டேன், நீ என்னால் பண்ணி கொண்டு வர. கைட்டி விட்டா இந்திரன் நாந்துவான். இந்திரன் நாந்தோடனே அப்போ தான் தட்சகன் வந்துட்டு இருப்பான். யாகத்தில் இழுக்கிறது வந்துட்டு இருக்கு. வரும்போது தான் அங்கே ஆன்மீகர் வந்துடுவார். ஆன்மீகர் வந்து அந்த கதை சொன்னேன் இல்லையா, ஆன்மீகர் வந்து அந்த ஜனமேஜயனுக்கு யாகத்தில் ஒரு தானம் கேட்பேன். என்ன தானம்னே, நீ எனக்கு இந்த யாகத்தை நிறுத்தணும், அதுதான் தானம்னுவான். அப்போ அந்த ராஜா வந்து ஜனமேஜயன் வந்து புரியாத திக்குமுகடி போடுவான். யாகத்தில் எப்பயுமே ஒரு யாகம் பண்ணும்போது அதில் யாராவது தானம் கேட்டாலும் தானத்தை கொடுக்கணும். கொடுக்கலன்னா அந்த ராஜாவுக்கு வந்து அந்த யாகம் பலிக்காது. என்ன பண்ணுறதுன்னே தெரியாது, ஜனமேஜயன் முடிப்பான். அப்போதான் இந்த கதையெல்லாம் வரும். இதெல்லாம் அந்த பாண்டவர்கள் கதையெல்லாம் சொல்கிறது வந்து அவரோட முன்னோர்கள் எப்படி இருந்தால் இதையெல்லாம் சொல்லுவார். ஆன்மீகர் வந்து அவர் வந்து ஆஸ்திகர் வந்து மனசார நினச்சி இதெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் மனசில் வந்து ஞானக்கண்ணை வச்சு ஞானக்கண்ணில் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் எப்படி நடந்தது என்ன ஏதுன்றதெல்லாம் தெரிஞ்சு அதையெல்லாம் சொல்லுவார். ஜனமேஜயனுக்கு கதையாக சொல்லுவார். இப்படி எல்லாம் இருந்திருக்கா உன்னோட மூதாதையர்கள்லாம் எப்படி இருந்தான்னா சாதாரணமாக இல்லை. துரியோதனன்னு உன்னோட மூதாதையர் தான் அவளும். அவள் வந்து பாண்டவர்களை இப்படியெல்லாம் இம்சம் பண்ணா, இப்படியெல்லாம் பண்ணி கடைசியில் பாண்டவர்களை வந்து அவள் கொண்டுடுறா. பாண்டவர்கள் கொண்டு அவளோட பிள்ளை தான் உங்கள் அப்பாவை வந்து அவங்க தாத்தா அபிமன்யு வந்து கொண்டுடுறா. அபிமன்யு வந்து ஜெயத்ரதன் கொண்டுடுறான். அதனால ஜெயத்ரதனை அர்ஜுனன் கொண்டுட்டார். அந்த அபிமன்யுவோட பிள்ளையா பரீட்சித்து உங்கள் அப்பா இருந்தா, உங்கள் அப்பாவுக்கு தான் இந்த மாதிரி நின்றுனே உங்கள் அப்பாவையும் கொண்டுடுறா. பரீட்சித்த உங்கள் அப்பாவை கொல்றதுக்கு பிரம்மாஸ்திரத்தை அமைச்சா, பிரம்மாஸ்திரம் உங்கள் அப்பாவையும் கொண்டுடுறது. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு மறுபடியும் உயிரை கொடுத்தது வந்து நான் கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் தான் அவரோட சக்தியை உபயோகப்படுத்தி கொடுத்தார். அவரோட சக்தியை உபயோகப்படுத்தி உன்னை உயிர் பெற வச்சார் மறுபடியும் அப்படின்றத சொல்லுவார். ஆன்மீகர் தான் சொல்லுவார் ஜனமேஜயனுக்கு. அப்போ தான் புரியும், உங்கள் அப்பாவுக்கு உயிர் கொடுத்தது அவர் தான், அவன் முன்னே இல்லை, உங்கள் அப்பாவுக்கு உயிர் கொடுத்தது அவர் தான். அதனால தான் பரீட்சித்து உயிரானார். பரீட்சித்து இவ்வளோ பெரிய ஆட்சி ஆட்டார். அவருக்கு கல்யாணம் ஆகி உன்னை வந்து கல்யாணம் பண்ணி உன்னை ஒரு பிள்ளையா பெற்றது காரணமும் அதுதான். நீ ஒரு பிள்ளையா இருந்த, உங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த சாபம் வந்தது, அதனால பண்ணுறா. அதனால இதெல்லாம் பொறுமையும் இதுவும் வேணும், சகிப்புத்தன்மை நிறையா வேணும். ராஜாவாக இருந்தால் பல கஷ்டங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். இது மாதிரி இந்த ஆவேசப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. சர்ப்பங்கள் என்ன படித்து உனக்கு விரோதி வந்து தட்சகன் தான். தட்சகன்னா தட்சகனை பாரு, தட்சகனை ஏதாவது பண்ணிட்டு போய்க்கோ.
அதை விட்டுட்டு நீ வந்து எல்லாரையும் கொல்ற, எல்லா சர்ப்பங்களையும் வந்து விழணும்னு சொல்லி யாகம் பண்ணுறது அபசர்ப்ப யாகம் பண்ணுறது சரியில்லையே. அதில் எல்லா சத்திரங்களும் எல்லா சர்ப்பங்களும் வந்து விழுந்துருச்சுன்னா சர்ப்பம்ன்ற அந்த குலமே இல்லாத போயிடுமே. அது உன்னோட உன்னோட வந்து உனக்கு வந்து தட்சகரை அழிக்கணுன்றது நோக்கமா, இல்லை பாம்பு குலத்தையே அழிக்கணுன்ற நோக்கமா, எண்ணமா? அது பண்ணாத. அது பாம்பு குலத்தையே அழிக்கிறதுன்றது பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்பதான் என்னால் இனிமேல் உங்களுக்கு எல்லாம் தொந்தரவு வராதுன்னு அந்த வாக்கையும் கொடுக்குறார், ஆஸ்திகர் கொடுக்குறார். இந்த சர்ப்ப யாகத்தை நிறுத்தினால் இனிமேல் சர்ப்பங்களால் உங்களை யாருக்கும் தொல்லவே வராது. அதே மாதிரி சர்ப்பங்களை வந்து பூஜை பண்ணுறவளுக்கு என்ன நல்லது பண்ணுமோ அதையெல்லாம் பண்ணும். இந்த சர்ப்பங்கள் எதுவும் உங்கள் பரம்பரையை யாரையும் கடிக்காது, இனிமேல் உங்களை தீண்டாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துருவார். அது மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த பாம்பு வந்து அக்னியில் வந்து தானாக அக்னி உடம்பு பற்றிட்டு எரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆன்மீகர் சொல்கிறார், ஆஸ்திகர் சொல்கிறார் இவர்கிட்ட ஜனமேஜன். அதனால நீ வந்து பதட்டப்படாத, உன்னோட யாகம் நின்று போச்சு, நீ கவலைப்படாத, தைரியமாரு, உன்னோட யாகம் நின்று. நிறைய புராணங்களில் கதைகளையாக சொல்லுவார் அவர். நிறைய கதைகள்லாம் சொல்லுவார். நிறைய எப்பப்போ என்னென்ன நடந்தது, சர்ப்பத்தால் வந்தது என்னென்ன, சர்ப்ப வந்து எப்படி நின்னது, சர்ப்பத்தோட தோஷம் எப்படி போச்சு, இந்த கதையெல்லாம் சொல்லுவார். அதனால அதையெல்லாம் நீ சகிச்சுக்கிற தன்மை வேணும் உனக்கு. பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்க தான் இருக்கும். உங்கள் அப்பாவுக்கு அப்படி தான் இருக்கணுன்றது விதி. அதை தான் தட்சகன் பண்ணா. அதனால யாரையும் நீ வந்து கொல்றதுன்றது கூடாதுன்றது சொல்லுவார். சொல்லி அதை முடிப்பார். நாளைக்கு மீதியை பார்ப்போம். தேங்க்யூ.